ஹாய் வீவர்ஸ், இப்போ நாங்கள் உலகத்திலே மிகவும் நீளமான மெரினா பீச்சுக்கு வந்திருக்கிறோம். அப்படியே போகிற வழியில் நிறைய ஸ்டால்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இப்படியே பார்த்துட்டு போகும்போது எங்களை ஃபர்ஸ்ட்டு கவர்ந்தது இந்த ரைஸில் நேம் எழுதுறது. நாங்களும் அரிசியில் ஐசக் ஜெசிக்கான பேர் எழுதி 50 ரூபீஸ்க்கு ஒரு கிச்சன் வாங்கிட்டோம். இந்த பீச்சில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு நாள் கூட மக்களுடைய கூட்டம் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. அடுத்து என்னுடைய நீண்ட நாள் ஒரு ஆசையாக இருந்தது இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட் சாப்பிட்றது. ஸோ இங்கே வந்து அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. என்ன கேஸ்னா அமோனியாவா? என்னது? நைட்ரஸ். லிக்விட் நைட்ரஜன். இன்னொரு விஷயம் மக்களே, இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை. ஜஸ்ட் ஒரு சின்ன ஆசைக்காக வேண்டி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது தான். இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட்டில் இருக்குது திரவ நைட்ரஜன். இது நமது ஸ்கின்னில் சும்மா பட்டா கூட ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். ஸ்கின்னை விட சாஃப்டாக இருக்கிற நுரையீரலுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு தரும்னு நீங்களே யோசித்து பாருங்கள். முக்கியமாக சிறு பிள்ளைகளுக்கு இதை ட்ரை பண்ண விடாதீங்க. இதனுடைய பிரதிகூலங்களை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் சோஷியல் மீடியாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. கர்நாடகாவில் ஒரு சிறு பையன் இதை சாப்பிட்ட உடனே ஏற்பட்ட அந்த பாதிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது. ஸோ கவனமாக உங்களை பார்த்துக்கோங்க. சரி, இந்த மெரினா பீச்சை பற்றி நாங்கள் பேச போனால், சென்னையில் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இயற்கை நகர்ப்புற கடற்கரையாகும். சுமார் 13 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு கடற்கரை. இங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரந்த மணல் கரை, துடிப்பான உள்ளூர் கலாச்சாரம், அப்புறம் கண்ணுக்கினிய சூரிய அஸ்தமனம், லைட் ஹவுஸ், எம்ஜிஆர் நினைவகம், இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. இன்னொரு விஷயம், இங்கே அதிகமான ஆழம் இருக்கிறதால நீச்சலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சுடுவாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த கரையிலிருந்து அக்கறையில் இருக்கிறது என்னுடைய தாய்நாடான இலங்கை. ஃப்ளைட்டில் போனால் ஜஸ்ட் 1 hour 20 minutes போய் சேர்ந்துடலாம். இதே கப்பலில் போனால் 2 நாள் ஆகும். எமது பயணம் இன்னும் முடிவடையவில்லை, தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். இன்னும் சுவாரஸ்யமான இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம். எங்களுடைய இந்த குட்டி சேனலோடு நீங்களும் பயணம் செய்ய விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக நாங்கள் தமிழ்நாட்டின் நடமாடும் மீன் உணவகத்தில் ஒரு மீன் ஃப்ரை சாப்பிட்டு திருப்தியாகிட்டு மெரினா பீச்சிலேருந்து விடை பெற்று அடுத்த பயணத்தை தொடர்ந்தாச்சு. இந்த குறிப்பிட்ட நடமாடும் மீன் உணவகத்தில் கடல் உணவு மட்டும்தான் கிடைக்கும். விலையை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறவங்க பவுஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி மக்களே, மெரினா பீச்லேருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. எமது காணொலிகளை நிறைய பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்குது. பட் ஒரு சிலர் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.